பலகாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுமா. பலகாரம் மட்டும் என்ன, துர்கா வந்தப்புறம் இந்த வீட்டுக்கே ஒரு தனி கடை வந்து. இப்ப புரியுதா? கிரகலட்சுமி வீட்டுக்கு வந்தா வீடு சொர்க்கமா இருக்குங்கிறது. அதுக்காகத்தான் சீக்கிரமா கல்யாணம் செய்துக்கிடான்னு சொல்றேன். என்னம்மா, கல்யாணம் செய்துக்கிட்டா மட்டும் துர்கா மாதிரி ஒரு மாணிக்கம் உனக்கு மருமகனா கிடப்பான்னு என்னமா நிச்சயம்? இப்படிப்பட்ட மருமக தான் வரணும்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன் பிரார்த்தனையில சுயநலம் இருக்க கூடாதுமா. முதல்ல இந்த பொண்ணுடைய புருஷன் திரும்பி வரணும், அவ வாழ்வு மறுமலர்ச்சி அடையணும்னு பிரார்த்தனை செய். அதுவும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னமோ அது நல்லா இருந்தா அதுவே போதும். என்னடி அப்படி சிரிக்கிற? உன் புருஷன் கனவுல வந்தானா என்ன? ஓ, வணக்கம் மிஸ்டர் ரங்கநாதன். வாங்க. ஏது இன்னைக்கு திடீர் விஷயம்? உட்காருங்க. என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. உங்களை தவிர இந்த ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணு லட்சுமி உங்க வீட்டுக்கு வரலாம், உங்க எல்லாரையும் அறிமுகம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனாலதான் அழையாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தியா வந்திருக்கிறோம். அழைச்சா எல்லாரும் தான் வந்துருவாங்க. அழைக்காம வர ஸ்நேகிதங்க கிடைக்கிறதா கஷ்டம். உட்காருங்க. இதோ இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். அம்மா, இவங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்க. இவரு ரங்கநாதம்னு கலெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. இவங்க அவர் பொண்ணு லட்சுமின்னு பேரு. BA பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? உட்காருங்க. உட்காருமா. எங்க பூர்வீகம் கூட மதுரை தானுங்க. ஆனா லட்சுமி இந்த பக்கம் எல்லாம் வந்தது இல்ல. அதனால ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். ஏம்மா லட்சுமி, உங்க பட்டணத்தை விட இதெல்லாம் நல்ல ஊரா? துர்கா, காபி கொண்டாமா. அட, என்ன புத்திசாலி பொண்ணுடி நீ. சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள எல்லாம் தயாரா கொண்டாந்துட்டியா? உங்க மருமகளுக்கு எல்லாம் உங்க டைம் தான் போல இருக்கு. இல்லங்க, மருமக இல்ல. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. காயப்பட்டிருக்கேன். ஏற்கனவே பட்ட காயந்தான். பட்ட இடத்துலயே மறுபடியும் பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பாக்கலாம்? ரத்தம் வருது. மருந்து போடுறா. ஆமா. எங்க? இப்பவே ரொம்ப எரியுது. இது வேற எதுக்கு? பரவாயில்லம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். போயிடலாம். ஆனா நான் இப்ப அனுபவிக்கிற வேதனையை நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்?
என்ன புலியூர் வெங்கடாச்சலம் உங்க தாத்தாவா? அவரோட மச்சில சேஷாச்சலத்தோட பொண்ணு வைத்து பேத்திதானா? கலெக்டர் தான் நான் யாரும் எல்லாம் நினைச்சேன். அப்பா சேகர் வாடா இங்க, இவரை நமக்கு நெருங்கிய சொந்தக்காரடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏமா அதுக்குள்ள எப்படி இவங்க பூர்வத்திரம் எல்லாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டீங்க? போதும் சும்மா இருடா. பாருங்கண்ணா, நாளைக்கு நீங்களும் லட்சுமி நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். சாப்பாட்டுக்கு என்னங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா வரணும். அப்ப நீங்களும் ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வரணும். ஓ, வரவங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராம போகாம இருக்க முடியுமா? ரொம்ப நேரமாச்சு, நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வணக்கம். பாருங்கண்ணா, மறந்துடாதீங்க, நாளைக்கு கண்டிப்பா வரணும். ஏமா? சரி. ஆமா, மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க புண்ணியத்துல எனக்கு கொஞ்சம் விருந்து சாப்பாடு கிடைக்கும். அப்படியா? வரேங்க. அந்த பொண்ணு பிஏ படிச்சிருக்காளா? நல்ல படிப்புதான். துர்கா, அந்த பொண்ணு லட்சுமி எப்படி இருக்கா? அழகாத்தான் இருக்கா. பிஏ கூட படிச்சிருக்காளா? அந்த பொண்ணு நம்ம சேகருக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டா. என்னது அது? என்னம்மா எரியிற நெருப்புல என்னையும் ஊத்துறீங்க? அது போகட்டும், நீ உட்கார், பேச்ச கேட்டு. ஆமா, நம்ம சேகருக்கு லட்சுமிக்கும் ஜோடி பொறுப்பா எப்படி? என்னை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உங்க பிள்ளைய கேளுங்க. அதில்லடி, நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். வீடு, ஜோடு, குலம், கோத்திரம், அந்தஸ்து எல்லாம் 2 பேருக்கும் பொருத்தமா இருக்கு இல்லையா? அதோட கிட்டத்து உறவு, அதுவும் இல்லாம அவங்களுக்கும் இதே அபிப்பிராயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் விருதுக்கு அவங்களை கூப்பிட்டதே இதுக்காகத்தான். இத பாரு, நீ என்ன செய்வியோ என்னவோ, சமையல் நல்லா இருக்கணும். எதுவானாலும் சரி, இந்த சம்பந்தத்தை விட்டுடக்கூடாது. நீங்க அரைக்கிறது காய்கறியா என் கழுத்தையா? சிவசிவா, என்னடி அம்மா அப்படி சொல்றேன்? ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல புகுப்பட்டு ஒரே எரிச்சலா இருக்கு. தயவு செய்து என்ன ஒண்ணு கேட்காதீங்க. இல்ல போகட்டும், வீட்டு வேலை எல்லாத்தையும் உன் தலையில தூக்கி போட்டுக்கிற, சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னமோ போ. நான் இங்க இருக்கும் போதே என் கண்ணெதிரிலேயே என் கணவருக்கு இன்னொரு கல்யாண பிரயத்னமா? உடனே புறப்பட்டு வந்து என் வாழ்வை நிலைநிறுத்தும்படி முத்தண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதினால் எழுதுவேன். அம்மா துர்கா, இந்த காகிதம் எதுக்கு? கடிதாசி எழுது. கடிதாசியா? ஆமா, உட்கார். எல்லாம் நான் சொல்றேன், நீ எழுது. எழுது. மகாராஜ ராஜஸ்ரீ முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு. அது என்னடி அப்படி பாக்குற? இந்த கடிதாசி யாருக்கு? யாருக்கா இருந்தா என்ன, நான் சொல்றதை எழுது. முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு உங்க தங்க மங்களம் அநேக கோடி நமஸ்காரம். அநேக கோடி. அடா நாராயணா, என்னடி அது? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படி வெறிச்சு பாக்குற. உனக்கு புத்தி மாறாட்டமா என்ன? எழுது. இன்னைக்கு என்ன வந்தது உனக்கு? கையில சக்தி இல்ல, காயத்தை விட்டுட்டியே. கை நழுவி போச்சம்மா, நான் என்ன செய்வேன்? சரி சரி. இருந்த ஒரு நம்பிக்கையும் இந்த காகிதத்து போலவே கை தவறி போச்சு. முத்தண்ணா இவங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறப்போ எனக்காக எப்படி பரிந்து பேசுவார்? இந்த இப்ப எழுது. மகாராஜ ராஜஸ்ரீ முத்தண்ணா அவர்கள் சமூகத்திற்கு.
உங்க தங்க மங்களம் அநேக கோடி நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் எல்லாம் சரியா எழுது. இங்கே நானும் சேகரனும் க்ஷேமம், அங்கே உங்களுடைய க்ஷேமத்தையும் தெரியப்படுத்தவும். சேகருக்கு இங்க ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. ஏன் மேற்கொண்டு எழுதாம இருக்க? மன்னிக்கணும்மா, என்னால் எழுத முடியல. இல்ல இல்ல, உட்காரு. இதையாவது எழுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சேகர் நான் சொல்ற பேச்சு கேட்கறதே இல்லை. நீங்க வந்து புத்தி சொன்னா அவன் உங்க பேச்சு தட்டவே மாட்டான். அதனால ஏண்டி அவரே? ஒண்ணு இல்லம்மா, காலையில இருந்து என்னமோ நெஞ்சு வந்து தாங்க முடியல. அப்படியா? சேகர் கிட்ட சொன்னா அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்திருப்பானே. மருந்து எதுக்கம்மா, அதுவா போயிடும். சொல்லுங்க, எழுதுறேன். ஆகையினால இந்த கடிதாசு பார்த்ததும் உடனே புறப்படவும். இப்படிக்கு உங்க தங்க மங்களம். எல்லாம் சரியா எழுதிருக்குல்ல? சரி, அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு போஸ்ட்ல போட சொல்றேன். அசைந்தாலுமே ஏ மனமே நீ அசையாதே, நிலையாத ஜீவிதமே மனலையோடு போராடுமே. சாந்தி ஏது வாழ்விலே, சாந்தி ஏது வாழ்விலே, விதி நீந்தி செல்லும் லோகத்திலே, சூழ்ந்த இருளும் விலகாமலே ஜோதியும் காணாது, சூழ்ந்த இருளும் விலகாமலே ஜோதியும் காணாது. கண்ணீர் பன்னீராகும், கலைமதியும் இருளாகும். கண்ணீர் பன்னீராகும், கலைமதியும் இருளாகும். கடவுளின் சதுரங்கத்திலே கடவுளின் சதுரங்கத்திலே நாம் நடமாடும் காய்களடா, விளையாடும் சேய்களடா. சாந்தி ஏது வாழ்விலே, விதி நீந்தி செல்லும் லோகத்திலே, சூழ்ந்த இருளும் விலகாமலே ஜோதியும் காணாது. அமைதியில்லா காலத்திலே அமுதமும் விஷமாகுமடா, அமைதியில்லா காலத்திலே அமுதமும் விஷமாகுமடா. ஆசையோடு வளரும் கிளி பருந்துக்கு இரையாகுமடா, மனம் வருந்திட கை மாறுமடா. கவலையும் ஏனோ மனமே, காரணம் நீதானோ. கவலையும் ஏனோ மனமே, காரணம் நீதானோ.
ஜெகமதில் நீ சுகமாய் மகிழ்ந்திடுவாய் இனிமேலே. மலையே அசைந்தாலுமே ஏ மனமே நீ அசையாதே. கேட்டியா அந்த பாட்டை? மனசை தேர்த்திக்கப்பா. அதை விட்டுட்டு நீ இப்படி வேதனை படத்துல என்ன லாபம்? வேதனையா? இல்லை மாமா, இன்ப துன்பங்களை உணரக்கூடிய சக்தியை நான் இழந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டது. என் மனம் ஒரு கற்பாறையாகிவிட்டது. அப்படியெல்லாம் பேசாத ரவி. கொஞ்சம் பிரயத்தனம் செய்தா உன்னை யோக்கியன்னு நிரூபிச்சுக்க உன்னால முடியும். துர்கா, துர்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சா? ஏன் இப்படி இருக்க? இரு, நான் தயார் வைப்பேன். உங்களுக்கு எதுக்கம்மா அந்த சிரமம்? அதுக்கு இல்ல, இன்னைக்கு என்னமோ என் கையாலேயே உனக்கு தலைவாரி சிங்காரிக்கணும்னு ஆசையா இருக்கு. இரு. என் முகத்துக்கு அலங்காரம் ஒண்ணுதான் குறைச்சல். பைத்தியக்கார பொண்ணுடி நீ. வா. உட்கார். உன் அழகு உனக்கு தெரியாது. உன்னை அலங்காரம் பண்ணி நிறுத்தினா உன் முன்னாடி அந்த பொண்ணு லட்சுமி குத்து விளக்கை எதிரில மின்னுறு பூச்சி மாதிரி தெரியுமா? என்ன லாபம்? என்ன லாபமா? கொஞ்ச நேரத்துல பாரு, அந்த பொண்ணு லட்சுமிக்கு தான் ரொம்ப அழகானவ, படிச்சவன்னு கர்வம் இருக்கு. இன்னைக்கு அவங்க வர்றாங்கல்ல, நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருந்தா அந்த பொண்ணு கர்வம் தானே அடங்கி போயிடும். ஓஹோ, அவளுக்காகத்தான் என்னை பொம்மையாக்கி அலங்காரம் செய்ய நினைக்கிறீங்களா? நான் செய்யறதில்ல, உன்னை தங்க பதுமையா அந்த பகவானே படைச்சிருக்காரே. எது? இந்த பனாரஸ் புடவை கட்டி. எனக்கு எதுக்கம்மா பட்டும் பனாரசும்? உங்க மருமக வந்து தரலாம், பத்திரமா இருக்கட்டும். மருமக வந்தா புதுசு வாங்கி தர்றேன். உன்னை விட இன்னொருத்த எனக்கு வசதியா என்ன? ஆமா, இந்த புடவை கட்டிக்கமா. இந்த நகையெல்லாம் வச்சுக்க. என் கண்ணல்ல நீ போ, புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் வச்சுக்க. அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன். ஏது டாக்டர் வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் புறப்படுறீங்க? அங்க போய் 4 பேரோட பேசிட்டு இருந்தா நிம்மதியா பொழுது போகுது. போட்டோம். அப்படியாவது டாக்டர் வீடு ஒண்ணு காந்த மாதிரி இருக்குது. அதுவும் நல்லதுதான். போலாமா? வீடு ஜாகிரதை. அடே துர்காவா? நான் என்னமோ தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த அப்சர்சன் இல்ல நினைச்சிட்டேன். இதெல்லாம் உங்க அம்மாவோட கைவரிசை. அம்மாவா செய்திருக்காங்க? ஆஹா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா செய்திருக்கிற புத்திசாலித்தனமான காரியம் இது ஒண்ணுதான். என்னடா சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையம்மா, துர்காவை இவ்வளவு பிரமாதமா அலங்காரம் பண்ணி அழகு தேவதையா மாத்திட்டேன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்து என்ன பிரயோஜனம்? அவ அதிர்ஷ்டம் தான் தெரிஞ்சிருக்கேன். எவன மடையன் தாலி கட்டி தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இல்லன்னா அவளை இந்நேரம் என் மருமகள் ஆக்கியிருப்பேன். அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதே. துர்கா என்னுடைய தங்கை. இல்ல இல்ல, என்ன? அதோ அவங்க வந்துட்டாங்க. ஓ, வாங்க வாங்கண்ணா வாங்க, சந்தோஷம். உட்காருங்க. வாமா வா. துர்கா, போய் குங்குமம் கொண்டு வந்து லட்சுமிக்கு பொட்டு வையுமா. என்ன லட்சுமி எப்படி பாக்குற? துர்காவையா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சம்மா. அவ புருஷன் எங்கேயோ தேசாந்திரம் போயிட்டான். அதனாலதான் அவன் இங்கேயே இருக்கான். இவ்வளவு அழகான உங்களுக்கு இப்படி ஒரு துரதிருஷ்டமா? உட்காருங்க.
துர்கா, முதல்ல நீ பொட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் லட்சுமி வைமா. அதுல என்னங்க அவ்வளவு விசேஷம்? புண்ணியஸ்திரீ தான் பொட்டு வச்சுக்காம பிரத்யாருக்கு வச்சா தன்னுடைய சௌபாகியம் பிரத்யாருக்கு அர்ப்பணம் ஆயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. ஒருத்தர் சௌபாகியம் இன்னொருத்தருக்கு அர்ப்பணம் ஆகுறதாவது. எங்க அம்மா கொஞ்சம் பழைய காலத்து மனுஷி பாருங்க. ஓஹோ. ஆமா, இந்த வீடு நம்ம சொந்தம் தானே? ஆமா அண்ணா, சொந்த வீடுதான். இப்பதான் 10,000 செலவழிச்சு மாடியில அறையெல்லாம் கட்டிருக்கேன். போய் பாருங்களேன். சேகர், நீயும் போப்பா. போங்க அண்ணா. நான் தாங்க பாக்குறது. நீ போய் பார்த்துட்டு வாமா. வாங்க போமா. போலாமே. நீங்க போங்க முதல்ல. பரவாயில்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ. துர்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. போலாமே. நீங்க போங்க முதல்ல. பரவாயில்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ. என்னம்மா அது? என்ன நான் சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம பெண்ணு கூட டாக்டர் மேல நல்ல அபிப்பிராயம் தான். அதுதான், அவங்க 2 பேரும் இவ்வளவு அந்யோன்யமா இருக்கும் போது இந்த அங்கமத்தன் கொஞ்சம் இருடி. நாம ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி டாக்டர் கேட்டு பாருங்க. அவளை என்ன நான் கேக்குறது? அது கேட்டீங்களா? இந்த நீ போய் சாப்பாடு எல்லாம் தயாரா வேமா, நேரமாச்சு. பாருங்க என் தலைவிதியை. வேறொருத்தரை புருஷனா நினைச்சு சேவை செய்தது, சொந்த புருஷன் வீட்டிலே வேலைக்காரியா இருந்து தொண்டு செய்தது என் வாழ்க்கையிலே தவிர வேற யாருக்காவது ஏற்பட்டிருக்குமா? என் கண் முன்னாலேயே உங்களுக்கு கல்யாண பேச்சு நடக்கிறப்போ நான் ஓமையா இருக்கிறேனே. என் உள்ள குமுறலை நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க. டாக்டர் போட்டோவா? பக்கத்துல இருக்கிறவர் யார்? ஒருத்தர் என் வீட்டுக்காரர், இன்னொருத்தர் என் அண்ணா. இப்படி கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏம்மா, இந்த வேலையாவது எனக்கு விட்டு கொடுங்க. ஏன், நான் செய்தா என்ன? நான் மட்டும் பெண் இல்லையா? சாப்பாடு ரொம்ப பிரமாதம் டாக்டர். நாங்க இன்னைக்கு சாயங்காலம் வாசதத்த நாடகம் இருக்கு, போலாமா? நம்ம லட்சுமிக்கு நாடகம்னா ரொம்ப பிரியம். அப்படியா? எங்க சேகர கூட நாடகம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். போலாம். நீங்களும் வாங்க. ஆமாமா. நான் எதுக்கம்மா? அதனடி அப்படி சொல்ற? லட்சுமி பிரியப்படுறா பாவம். எல்லாரும் போகலாம் அண்ணா. கனிமொழி தினமே பேதியின் மனமே, கனிமொழி தினமே பேதியின் மனமே, இனிமையும் காணவே துணை புரிவேனே, இதயரசே கலாநிதியே. கனிவுடன் உனது ரூபா
ரூபமதே கனிவுடன் உனது ரூபமதே என் கண்களில் நடனம் ஆடிடுதே காவிய தலைவா விரலது யாழிலே காவிய தலைவா விரலது யாழிலே கலந்திடும் காட்சியில் சதாமரது உலாவரது சுகம் பெருகு இதயரசே கலாநிதியே நீ இன்பமதே தரும் காதல் ஜோதியே இதயரசே கலாநிதியே பாருங்கள் அமைச்சரே, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கா பிரிவின்னும் பிரம்மாஸ்திரத்தை துடுக்கப் போகிறீர்கள்? தவிர்க்க முடியாத நிலை நண்பரே. பத்மாவதி தேவியாருக்கும் உதயனருக்கும் திருமணம் நடந்தேறாவிட்டால் மாபெரும் யுத்தத்தை தவிர்க்க முடியாது. அப்படி யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் வாசவதத்தாவை மன்னரிடமிருந்து பிரித்தியதான் ஆக வேண்டும். ஆமா, வாசவதத்தா இதற்கு சம்மதிப்பார்களா? எவ்விதமோ நான் சம்மதிக்க வைக்கின்றேன். இத்தேசத்தை விட்டு அவர்களை அழைத்து சென்று பத்மாவதி தேவியாரின் அரண்மனையில் அந்தப்புறத்தாதியாக சேர்த்து விடப் போகிறேன். புதிய வேஷமும் மாறு பெயரும் வாசவதத்தாவை யாருமே அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி செய்துவிடும். அதற்குள் நீங்கள் வாசவதத்தை இறந்து விட்டதாக ஒரு செய்தி பரப்பி மன்னரின் மனசை மாற்றி விவாகத்திற்கு சம்மதம் பெற வழி செய்யுங்கள். உத்தரவு. அவந்திகா, அவந்திகா, என்ன மாதவி, அந்த புறத்துல ஆனந்தமும் சந்தோஷமும் பொங்கி எழுந்த நேரத்தில் தாங்கள் விட்டு இங்க இருக்கிறீர்களே? பத்மாவதி தேவியை மணமுரிய உரிய மகாராஜா வந்து விட்டார். மணமகன் கழுத்தில் மணமகள் அணிய போகும் மலர் மாலையை நீங்களே கட்டித்தர வேண்டும் என்று மகாராணி சொல்ல சொன்னார்கள். மலர் மாலையை நானே கட்டித்தர வேண்டுமா? அதுதானே மகாராணியின் மனப்பூர்வமான ஆசை. மகாராஜன் கரமதிலே மகர வீணை போலவே மனதிலே மதுர கீதமாகவே மலர் விழியிலே ஆடும் ஜோதியாகவே வனிதை நீ திகழ்ந்தாய்.